தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இன்னைக்கு நம்ம ஷோல முழுக்க பார்க்க போறது இந்தியா அமெரிக்கா ட்ரேட் டீல் இருக்குல்ல, இதை பத்தி முக்கியமான பல விஷயங்கள் தான். நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நிறைய பேர் விமர்சனம் பண்றாங்களே, என்ன பெருசா ட்ரேட் டீலு அமெரிக்கா கூட போட்டது, ஏதோ நீங்கள் ஏதோ ட்ரை பண்ணீங்க, ஆனால் ட்ரம்ப் ஒத்துக்கல, அதனால் இந்திய அரசு ஒரு டீலை போட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையை சொல்லணும்னா இதில் விமர்சிக்கிறதுக்குரிய சில விஷயங்கள் இருக்குது அக்ரிகல்ச்சர் சார்ந்து. அதை நம்ம போக போக பேசுவோம். இந்திய அரசு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வெளியிட்ட பிற்பாடு நம்ம அதை பற்றி விவாதிச்சா கரெக்டாக இருக்கும். ஆனால் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு பெனிஃபிட்டாக சில விஷயங்கள் இருக்குது, நம்ம அதையும் இங்கே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். உதாரணத்துக்கு இந்த ட்ரேட் டீல் மூலமாக நம்ம இந்தியாவில் ஃபார்மர்ஸ் இருக்காங்களே, இவங்க சார்ந்து இப்போதைக்கு ப்ரிவென்ட் பண்ணப்படும்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம பயந்ததே விவசாயிகள் சார்ந்து தான். ஆனால் அரசே சொல்கிற விஷயம் என்ன, மத்திய அரசு இல்லைங்க, ஃபார்மர்ஸ்னால நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறோம், நாங்கள் அதில் எப்படிங்க கீழே இறங்கி வருவோம், அமெரிக்கா கேட்டுச்சுன்னு சொல்லிட்டு விவசாயிகளை காத்தே தீர்வோம்னு இந்திய அரசு சொல்லுது. இப்போதைக்கு அரசு சொல்கிறத முழுமையாக நான் ஏற்கிறேன். அதனால் இல்லை, ஃபார்மர்ஸோட எல்லா உரிமைகளும் பாதுகாக்கப்படும் நம்புகிறேன். நாளை பின்ன இந்த நம்பிக்கை உடையாமல் இருந்தால் சரி. இன்னொரு பக்கம் எம்எஸ்எம்இஸ் பட்ஜெட்னு வந்துட்டாலே இவங்களை பெருசாக நம்ம எதிர்பார்ப்போம். இவங்க சார்ந்து என்னென்ன விஷயங்களை அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க மத்திய நிதி அமைச்சர்னு சொல்லிட்டு. இந்த டீல் மூலமாக உண்மையிலேயே பெனிஃபிஷியல் பார்த்தீங்கன்னா இந்த எம்எஸ்எம்இஸ் தான், மாற்று கருத்து இல்லை. இவங்களை தொடர்ந்து ஆண்டர்பிரனர்ஸ் நிறைய பேருக்கும் ஒரு பெரிய கேட் ஓப்பன் ஆக போகுது இந்த டீல் மூலமாக. இதில் நாலாவதாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ், அதாவது அவங்க இருந்தால் மட்டும் தான் அந்த வேலையை பண்ண முடியும், வேறு யாரும் வந்து ரீப்ளேஸ் பண்ணிலாம் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு எலக்ட்ரிஷியனு, பிளம்பரு, இதுக்கெல்லாம் ட்ரெயின் ஆனால் அவங்க வந்து பண்ணாலும் கரெக்டாக இருக்கும். நம்ம போய்ட்டு அந்த வேலை தெரியலாம் பண்ண முடியாதுல்ல, இவங்களாம் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்னு சொல்லிடுவோம். இத்தனை பேரும் நம்ம இந்தியாவில் பெனிஃபிட் ஆக போகிறதா சொல்கிறாங்க. இதில் நம்ம பர்சன்டேஜை கொஞ்சம் ஏற்றி பிடிக்கிறோம் அப்படின்னா யாருக்கு எந்தெந்த நாட்டவர்களுக்கு அதிகப்படியான பெனிஃபிட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கண்ணை மூடிட்டு ஒத்துக்கலாம், அமெரிக்காவில் இருக்க ஃபார்மர்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு தான் இதில் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். நாம் ஒரு 40% வரைக்கும் பெனிஃபிட் ஆகிறோம் நம்ம ஃபார்மர்ஸ் அப்படின்னா, அமெரிக்காவில் இருக்க ஃபார்மர்ஸ்லாம் 60% மேலே பெனிஃபிட் ஆவாங்க. இப்போதைக்கு வெளியாக இருக்க ட்ரேட் டீட்டெயிலை பற்றி மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் நம்பர்ஸ் எக்ஸாக்டாக வெளியே வரும்போது தான் நம்ம ஃபுல் பிளேஜ் அதை பற்றி பேச முடியும். எம்எஸ்எம்இஸ் அமெரிக்காவில் இருக்கிறத விட இந்தியாவில் இருக்கிறவங்க கண்டிப்பாக பெரிய பெனிஃபிட் ஆவாங்க. ஸோ இதில் அமெரிக்கா ஒன்று முதல்ல அடிச்சிச்சு ஃபார்மிங்கில், அடுத்து எம்எஸ்எம்இஸில் நம்ம அடிச்சிட்டோமா. ஆண்டர்பிரனர்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுலேயும் இந்தியாவை அமெரிக்கா பீட் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக. ஸ்கில்டு ஒர்க்கர்ஸில் வேணா இந்தியா அமெரிக்கா பீட் பண்ணிவிடும். வித்தியாசம் புரியுதா மக்களே? ஸோ ரெண்டு நமக்கு பெனிஃபிட்டு, ரெண்டு அவங்களுக்கு ஹியூஜ் பெனிஃபிட்ன்ற மாதிரி தான் இப்போதைக்கு இந்த ட்ரேடை நாம் அதை உன்னிப்பாக பார்க்க முடியுது. இந்த ஜாமிசன் கிரீர் இருக்கார்ல, யூஎஸ் ட்ரேட் ரெப்ரசன்டேட்டிவ், இவர் ஒரு சில விஷயங்களை இப்போ ஓப்பன் அப் பண்ணியிருக்காரு. என்னென்ன சொல்கிறாப்புல, இந்தியாவோட இண்டஸ்ட்ரியல் கூட்ஸ் இருக்குல்ல, இந்த டேரிஃப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 0க்கே வந்துடும் சொல்கிறாரு இந்த டீல் மூலமாக. இப்போதைக்கு 13.5% இருக்குல்ல, இது 0ன்ற நிலைமைக்கு வந்துடும் சொல்கிறாங்க. இந்தியா இந்த அக்ரிகல்ச்சர் கூட்ஸ் சார்ந்து சில விஷயங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, அந்த ப்ரொடெக்ஷனை மெயின்டைன் பண்ணுறதா இவரே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ தெளிவாக புரிஞ்சுங்க மக்களே, அமெரிக்கா எதிர்பார்த்தது இந்திய விவசாயத்துறை நீங்கள் ஃபுல்லாக எங்களுக்கு ஓப்பன் பண்ணி விட்ருங்க, அந்த கேட்டை நாங்கள் ஃபுல்லாக எங்களோட கூட்ஸாக கொண்டு வந்து இங்கே இந்தியாவில் விற்கிறோம் அந்த சந்தையில் அப்படின்னு தான் கேட்டார். இதனால தான் அமெரிக்க அரசு ஒத்துக்கவே இல்லை, அமெரிக்காவோட எந்த நெகோசியேஷனுக்கு ஒத்துக்காமே இருந்தாங்க. ஆனால் இப்போ நம்ம திடீர்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம், ஆமாம் அமெரிக்காவோட டீல் நம்ம போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கூட இந்தியா ப்ரொடெக்ட் பண்ணுறது ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களாம் அக்ரிகல்ச்சர் சார்ந்து. இதை ஜாமிசனே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காப்புல. இதை விட வேறு யாருங்க கன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சரி, ஓகே, ரைட்டு. ஆனால் இந்த சம் ப்ரொடெக்ஷன் தான் இவர் வார்த்தைகளை பயன்படுத்துகிறாரு. அப்போனா 100% ப்ரொடெக்ஷனை யாரும் எதிர்பார்த்துறாதீங்க மக்களே, அது இங்கே கிளியர் கட்டாக புரிஞ்சிருச்சு. ஆனால் கவர்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன சொல்ல போகிறோம், நம்ம கவர்மெண்ட்டு இந்த நான் டேரிஃப் பேரியர்ஸ் இருக்குல்ல, அதாவது ஒரு ட்ரேட் நடக்குதுனாக்கா அங்கே டேரிஃப் மட்டும் ஒரு தலைவலியாக இருக்காது, அதை தாண்டி சில இடர்பாடுகள்லாம் இருக்கும். அது எல்லாத்தையுமே களைவதற்கான ஒரு முக்கியமான விஷயம் இந்த டீலில், இந்த அக்ரிமெண்ட்டில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த அக்ரிமெண்ட்டோட சாராம்சமாக அவங்க சொல்கிறது இந்த டேரிஃபை குறைக்கிறது, ஏற்றுறது இதெல்லாம் கிடையாது. இந்த நான் டேரிஃப் பேரியர்ஸை நாம் கண்ணு வச்சு தூக்குறோம்ப்பா, இதான்ப்பா பிரைமரி இதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கான்னு தெரியுதா மக்கள் இந்த டீலுக்கு? ஓகே, ரைட்டு. அடுத்தபடியாக பியூஷ் கோயல் அவர்கள், நம்ம மத்திய அமைச்சர், இவர் ஆகாவோகன்னு பேசியிருக்காரு இந்த டீலை பற்றி. என்னென்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? நம்ம இந்தியாவோட இண்டஸ்ட்ரியை ஒட்டுமொத்தமாக பூஸ்ட் பண்ணக்கூடியது தான் இந்த டீல்னு சொல்கிறாருங்க. இந்த டீல்னு யூரோப்பியன் யூனியன் கூட அந்த டீல் நம்ம அனௌன்ஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, எஃப்டிஏ,
அப்போ வெளியான வார்த்தைகளை விட ஆழமான வார்த்தைகளை இந்த முறை அவர் உதிர்த்திருக்காரு. இந்த ஒரு வார்த்தைகளை பார்த்துட்டிங்களா? அடுத்தது சென்சிட்டிவ் செக்டார்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணப்படும்னு சொல்கிறாரு. எம்எஸ்எம்இஸ் தான் இதில் நீ அக்ரிகல்ச்சர் இருக்குல்ல, அதையும் நீங்கள் சேர்த்து வச்சுக்கலாம். பட் 100% ப்ரொடெக்ஷன்றது இன்னும் கேரண்டியாக சொல்லப்படலை. த பெஸ்ட் ட்ரேட் டீல் எவர்னு சொல்கிறாருங்க. அதாவது இதுக்கு முன்னாடி போட்ட எஃப்டிஏவை தான் மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் நாமலாம் சொல்லிட்டு இருக்கோம். ஏன் இவரே சொன்னார். அதை இவர் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட் தான் உர்சலா அவர்களும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாரு? இதுதான்ப்பா பெஸ்ட் ட்ரேட் டீல்னு சொல்கிறாரு. அப்போ சொன்னது சரி, ஓகே, ரைட்டு. இது நம்ம நாட்டில் இருக்க லேபர்ஸ் இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, இங்கே ஒட்டு மொத்தமாக ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தும். ஒரு ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டியை இங்கே பயங்கரமாக கிரியேட் பண்ண போகுதுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. எம்எஸ்எம்இஸ் ஒரு நிறைய பெனிஃபிட்டை பார்க்க போகிறீங்க இந்த முறை. இப்படி ஆஹா ஓகோன்னு பேசியிருக்காருங்க. இவ்வளோ பேசுகிறாங்க. பட் ஆனால் என்னென்ன நடக்க போகுதுன்ற விஷயம் நம்பர்ஸ் பிரகாரம் இன்னும் வெளியிடப்படலை. இந்த டீல் சம்மந்தமாக அந்த அஃபிஷியல் டாக்குமெண்ட் இன்னும் தயாராச்சானே தெரில. ஆனால் தயாராகிறதுக்கு முன்னாடி எதுக்கு துரித கதியில் இப்படி ஒரு ஸ்பீடாக அவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்கன்றதான் இன்னும் யாருக்கும் புரியாமல் இருக்குது. இந்தியா கடந்த 11 மாதங்களில் 8 டீல் சார்ந்த விஷயங்களை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இது பெரிய விஷயம் மக்களே. இந்தியர்கள் இதை நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். இது 2025 மார்ச் 17 நியூசிலாந்து கூட நம்ம ஒரு டீலை சைன் பண்ணியிருந்தோம். 2025 ஜூன் 18 பார்த்தீங்கன்னா கனடா கூட. அண்ட் 2025 ஜூலை 24 பார்த்தீங்கன்னா யூகே கூட. 2025 டிசம்பர் 17 ஒமான் கூட. இதில் பெரும்பாலும் டீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தங்கு தடையற்ற ட்ரேட் இருக்குல்ல, இதை கேரண்டி பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. டேரிஃப் தலைவலியாக முற்றுமுழு தான் நீக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே இந்த வருஷம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடந்த ஜனவரி 12 ஜெர்மனி கூட ஒரு எம்யூஓ நம்ம சைன் பண்ணியிருந்தோம். இல்லை பெரும்பாலும் எம்யூஓ இருக்குது, புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும். அப்புறம் ஜனவரி 19 யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் கூட சைன் பண்ணிவிட்டு அப்படியே ஜனவரி 27 மதர் ஆஃப் ஆல் டேட்ஸ்னு கருதப்பட்ட இந்த எஃப்டிஏ இருக்குது பாருங்கள், யூரோப்பியன் யூனியன் பேஸ் பண்ணது. இதை நம்ம பப்ளிசைஸ் பண்ணி அனௌன்ஸே பண்ணிட்டோம். ஆமாங்க, நம்ம இந்த எஃப்டிஏ கொண்டு வரோம். இந்த யூரோப்பியன் பார்லிமெண்ட்டில் அந்த பில் சார்ந்து வந்துடும். அதுக்கப்புறம் அங்கே இருக்க உறுப்பினர்களை விவாதிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எக்ஸிக்யூட்டிவ் பண்ண போகிறாங்க. இதுக்கு 6 மாதம் எடுத்துரும். ஸோ அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. இதை நீங்கள் டீலாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் போக வேண்டிய ரூட் ஒரு 6-7 மாதம் இருக்குது. அதே மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ இந்தியா அமெரிக்காவோடு ட்ரேட் டீல் பண்ணுற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா வெறும் 11 மாதங்களில் 8 டீல் சார்ந்து இந்தியா சாதிச்சிருக்கு. ப்ரோ, எங்களுக்கு ஒன்று புரியல. இப்போ நிறைய நாடுகள்லாம் டீல் போடுறாங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வராங்க அப்படின்னா சைனா தானே பெருசாக நம்புவாங்க. என்ன இப்போலாம் இந்தியா பெருசாக நம்புகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்களே நம்ம ஓப்பனாக ஒரு விஷயம் ஒத்துக்கிட்டே ஆகணும். சைனா எல்லாத்துலேயும் டாப்பில் இருக்காங்களா? மாற்று கருத்து இல்லைல்ல. எந்த இண்டஸ்ட்ரி நீங்கள் எடுத்தாலும் அதில் சைனா மேலே இருக்குது. அவங்க வேற லெவலில் பூம் பண்ணிட்டு இருக்காங்க. அமெரிக்காவால் முடியாத விஷயங்களையும் பட்ஜெட்டில் சாத்தியப்படுத்திட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு அமெரிக்கா ஏஐயில் நாங்கள் தான் டாமினேட்டர்னு காமிச்சாங்க. ஆனால் சைனா சப்புன்னு ஒரு மேட்டரை பண்ணி முடிச்சு போயிட்டே இருந்துட்டாங்க. அப்பேற்பட்ட சைனா ஒரு பெரிய கண்ட்ரியை நம்ம கன்சிடர் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? அடுத்த வல்லரசுன்ற அந்த ரேஸில் இந்தியா கூட சைனாவும் பிரதான இடத்துல இருக்குன்றதில்ல எந்த மாற்று கருத்தும் இல்லைல்ல. ஆனால் அப்பேற்பட்ட சைனாவை விட்டு எதுக்காக இந்தியா பக்கம் எல்லா நாடுகளும் ட்ரேட் டீல் சார்ந்து வராங்கனாக்கா, சைனா ஒரு த்ரெட்டாக நிறைய பேர் பார்க்குறாங்க. இதை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். பட் இந்தியா எந்த நாட்டுக்கும் த்ரெட்டாக இருந்ததே கிடையாது. மொதல் விஷயம், 140 கோடி மக்களை கொண்ட நாடு இது. நமக்கு நாடு, பட் வெளிநாடுகளை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டு. நாமளும் அந்த நாடுகளை ஆப்வியஸாக மார்க்கெட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ இது போதாதா? காரணமே இங்கே இந்தியாவில் நிறைய ட்ரேட் டீல் அவங்க போடுறதுக்கு ஒன்று. ரெண்டாவது விஷயம், இந்த உலகத்தோட டாப் 5 குளோபல் எக்கானமி இருக்குல்ல, அதில் இந்தியா முக்கியமான இடத்துல இருக்குது. இது ஒரு பிரதானமான காரணம். மூணாவது, பொலிட்டிக்கலி ஸ்டேபிள் கண்ட்ரிங்க நம்ம கண்ட்ரி. மற்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் ஒரு வருஷம் இருக்கிறது பெரிய விஷயம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளேயே உள்நாட்டு புரட்சி அதுன்னு வெடிச்சு அந்த தலைவரோட ஆட்சியை படித்தது மட்டும் இல்லாமல் ராணுவ ஆட்சி வரதான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிளர்ச்சியாளர்கள் ஆட்சியை பிடிக்கிறதையும் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இந்தியாவில் இது போல செய்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ பொலிட்டிக்கலாக நாம் ஸ்டேபிளான ஒரு கண்ட்ரி. இதெல்லாம் விட முக்கியமான விஷயம், ட்ரஸ்டட் அலை, அதாவது நம்பிக்கைக்குரிய ஒரு கூட்டாளி நாடுங்க இந்தியா. இது வரைக்கும் இந்தியா எதனா ஒரு நாட்டை முதுகில் குத்திருக்கா? நம்மளுக்கு பின்னாடி குத்துறவங்க என்னைக்கு தான் அதிகம். ஆனால் இந்தியா இது வரைக்கும் எந்த நாட்டையும் பேக் ஸ்டாப் பண்ணதில்லை. ஸோ இவ்வளோ விஷயங்கள் போதாதா சைனாவை தாண்டி இந்தியா பக்கம் இவ்வளோ பேரை வந்து ட்ரேட் டீலை போடுறதுக்கு? இன்னொரு 3 கீ ஃபேக்டர்ஸே சொல்லிடுறேன் இதே லிஸ்ட் அவுட்டில். மொதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா ஒரு அன்பிரடிக்டபிள் கண்ட்ரி. அவங்க அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு அமெரிக்காவை ஆடுற வரைக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது அமெரிக்கா கூட எத்தனை நாடுகள் போய்ட்டு ட்ரேட் டீலை போடுறதுக்கு ஓகே சொல்லுங்கள். அதுவும் ட்ரேட் டீல் பெனிஃபிட்டாக இருந்தால் பரவாயில்ல. அமெரிக்காவுக்கு மேக்ஸிமம் ஒரு 70% பெனிஃபிட் ஆகும். மற்ற நாடுகளுக்கு ட்ரேட் டீல் போட வர்றவங்களுக்கு 30% பெனிஃபிட்டாக தான் இருக்கும். இதனாலேயே அமெரிக்கா கிட்ட பெருசாக நிறைய பேர் போகிறது இல்லையா? ஒன்று. ரெண்டாவது, சைனாவை எடுத்துக்கலாம். அவங்க ஓவர் ப்ரொடியூசிங். அதாவது நீங்கள் ஒரு பொருளை தயாரிக்காமல் இருக்கிறதும் தப்பு, குறைவாக தயாரிக்கிறதும் தப்பு, ஒரு பொருளை அதிகமாக தயாரித்து தள்ளுறதும் தப்பு. சைனா இப்போ பண்ணிட்டு இருக்கிறது ஓவர் ப்ரொடியூசிங். உலகத்தோட மேனுஃபேக்சரிங் ஹப்ன்ற பேரை தக்க வைக்கிறதுக்காக என்ன பொருளை வேணாலும் உருவாக்க முடியுமோ உருவாக்கி தள்ளிக்கிட்டு இருக்காங்க அவங்க. அதில் குவாலிட்டி அடிவாங்குதா? ஸோ டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸுக்கு ஓன் பண்ண ஒரு கண்ட்ரின்னு சைனாக்கு ஒரு பேரே கிடச்சிருச்சு.
இந்த ஒரு பயம் நிறைய நாடுகளுக்கு இருக்குமா இருக்காதா? தரத்துக்கு என்ன பண்ணுது பொருளுக்கு அப்படின்ட்டு. மூணாவது விஷயம், இந்த மிடில் பவர்லாம் இருக்காங்களா, யூரோப் கண்ட்ரிஸ் அவங்கள மாதிரிலாம் சொல்கிறேன், இவங்களுக்கு தேவை ஒரு ஸ்டேபிளான மார்க்கெட்டு. அடிக்கடி பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்கிறது, அங்கே எக்கானமி ஒன்றும் இல்லாமல் கொலாப்ஸ் ஆகிறது, மக்களோட வாங்கும் சக்தி ஒட்டுமொத்தமாக குறைஞ்சி போகிறது, இது போல நாடுகள்லாம் அவங்க சூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் நான் சொன்ன இந்த நெகட்டிவான விஷயங்கள் எதுவுமே இந்தியாவில் கிடையாது. இங்கே நீங்கள் எந்த பொருளை கொண்டு வந்தாலும் விற்கும், என்ன சர்வீஸை கொண்டு வந்தாலும் அதை அவைல் பண்ண ஆளுங்க இருக்கும். இப்போ இருக்கிற மார்க்கெட்டை யாருன்னா மிஸ் பண்ண மனசு வருமா? ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது மக்களே. சும்மால இந்தியா கிட்டலாம் வந்துட மாட்டாங்க. இவ்வளோ காரணங்கள் பின்னாடி இருக்கிறதுனால தான் ஒவ்வொருத்தராக வராங்க. இதன் காரணமாக தான் 11 மாதங்களில் 8 டீல்ஸை நாம் இங்கே ஃபைனலைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த டயக்ராம் இருக்குல்ல, இது என்னன்னா இந்தியா எங்கெங்கெல்லாம் அதிகப்படி ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கு இதை குறிக்கிற ஒரு டயக்ராம் தாங்க இது. 2024-25 இதுக்கு இடைப்பட்ட இந்தியாவோட டோட்டல் எக்ஸ்போர்ட் வேல்யூ எடுத்துக்கிட்டிங்கன்னா $4,37,704 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் இடத்துல அமெரிக்கா தாங்க. 19.77% அளவுக்கு நாம் அமெரிக்காவுக்கு நிறைய ஏற்றுமதிகளை பண்ணியிருக்கோம். இல்லை, ரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்க நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் 8.37%. மூணாவது இடத்த நெதர்லாண்ட்ஸ் பிடிச்சிருக்கு 5.20%. அண்ட் நாலாவது இடத்த யூகே பிடிச்சிருக்கு 3.32%. அண்ட் அஞ்சாவது இடத்த சைனா பிடிச்சிருக்கு 3.26%. அண்ட் ஆறாவது இடத்த பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் 2.96% ஹோல்ட் பண்ணியிருக்கு. அண்ட் ஏழாவது இடத்த சவுதி அரேபியா பிடிச்சிருக்கு 2.69%. ஆனால் ஒரு விஷயம் மக்களே, இப்போ அமெரிக்கா இந்தியாவோட டீல் இருக்குல்ல, இது சார்ந்து ஃபைனலைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டாட்ஸ் தான் இது. இப்போ அந்த ட்ரேட் டீல் ஃபைனல் ஆயிடுச்சா, இதுக்கப்புறம் இந்த வரைபடமே ஒட்டு மொத்தமாக புரட்டி போடப்படும் பாருங்க. ஆனால் ஒரு விஷயம், அமெரிக்கா ஃபர்ஸ்ட் இடத்துல தான் இருக்க போகுது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவங்க சொல்கிற மாதிரி இந்த 40 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே இந்தியா வந்து ட்ரேட்லாம் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்களே, எனக்கு அதில் சுத்தமாக நம்பிக்கை இல்லை. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், இந்தியா ஒரு நாடு சார்ந்து ட்ரேட் டெபிசிட்டை குறைக்கிறதுக்கு 45-46 லட்சம் கோடி ரூபாய் அப்படியே இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா என்ன? எனக்கு அதுதான் ட்ரம்ப்போட கணக்கு இடிக்குதுங்க. எனக்கு தெரிஞ்ச அமெரிக்காலே இப்போது பிரச்சனை ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏங்க ஒரு 10 லட்சம் கோடி 15 லட்சம் கோடினா ஓகே ஏற்றுக்க முடியும். நீங்கள் நாங்கள் வாயில் வந்து நம்மளாம் சொல்கிறீங்கன்னு ட்ரம்ப்பை பல பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கலாம். சரி, அதை விடுங்க. ஆனால் இப்போதைக்கு அமெரிக்கா ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குல்ல, நம்ம கூட அதிகமாக இந்த ஏற்றுமதி பொருட்களை வாங்கி இருக்கிறதில்ல. இந்த லிஸ்ட்டில் இது தொடரும். பட் மற்ற நாடுகள் சார்ந்த மாற்றங்கள் பெருசாக ஏற்படும். இந்த எஃப்டிஏவும் யூரோப்பியன் யூனியன் கூட ஒரு 6-7 மாதத்தில் ஃபைனலைஸ் ஆகுதுன்னு வைங்க, நம்ம சைன் போகிறோன்னு வைங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது இடத்த ஒன்று யூரோப்பியன் யூனியன் பிடிக்கும், இல்லைனா ஃபர்ஸ்ட் இடத்த கூட பிடிக்கலாம். ப்ரோ, எல்லாருமே இந்த டீலை பற்றி ஆகா ஓகோன்னு சொன்னால் எப்படி? எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது ரெண்டு பக்கமும் இருக்கும்ல, நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும்ல. எல்லா சேனல்லையும் நல்லதை பற்றியே சொல்லிட்டு இருந்தா கெட்டது என்னதான் ப்ரோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஏன் சிற்றறிவு கட்டின வகையில் சில விஷயங்கள் இருக்குது, அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா இல்லையான்றதை நீங்களே முடிவு பண்ணலாம் மக்களே. இல்லை, மொதல் விஷயம், இந்தியாவுக்கான லாஸஸ் என்னென்னலாம் ஃபியூச்சரில் வரலாம் அதை பற்றி சொல்லிடுறேன் இந்த டீல் மூலமாக. இல்லை, முதல்ல எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த லோக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குல்ல நம்ம நாட்டில், இவங்க அமெரிக்கா கூட காம்படிஷன் இதுக்கப்புறம் பண்ண முடியாது. ஏன்னா நாம மோதுற அந்த போட்டியாளர் ரொம்ப வலுவாக இருந்தால் தான் நம்மளோட ஒட்டுமொத்த அவுட்புட் வெளியே வரும். அதை விட்டு அமெரிக்கா கூட பெருசாக காம்பீட் பண்ண முடியாமல் இங்கேருந்து பொருட்களை மட்டும் ஏற்றி அனுப்பினா போதும், அங்கே இருந்த பொருட்களை இங்கே மார்க்கெட் ஓப்பன் பண்ணி விட்டா போதும்னாக்கா எப்படி லோக்கல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் மேலே வர முடியும்? ஒன்று. ரெண்டாவது விஷயம், அமெரிக்காவோட இம்போர்ட்ஸ் இருக்குல்ல, இதை இந்தியா இதுக்கப்புறம் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும், வேறு வழி இல்லை இந்த டீல் வருதுன்ற பட்சத்தில். மூணாவது விஷயம், இந்த லிமிட்டெட் மார்க்கெட் ஆக்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்தியன் குட்ஸ் இருக்குல்ல, இங்கேருந்து நீங்கள் அதிகப்படி அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறது. இதுக்கப்புறம் அமெரிக்கா வேணாம்ப்பா, இந்த குட்ஸ்லாம் குறைச்சிக்கிட்டு நம்ம ட்ரேட் டெபிசிட் சார்ந்து கொஞ்சம் வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, நாம் இங்கே உருவாக்குற பல குட்ஸ் அமெரிக்காவுக்கு போக முடியாத சூழல் ஏற்பட்டுரும். ஸோ மார்க்கெட் ஆக்சஸ் அப்படின்றத அமெரிக்கா பேஸ் பண்ணி இந்தியாவிலேருந்து போகிறதுக்கு ரொம்ப 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 கேட்டு போட்ட மாதிரி ஆகிடும். நாலாவது விஷயம், இந்த டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் இருக்குல்ல நம்ம நாட்டில், இது ரொம்ப ரொம்ப பலவீனமாடும் மக்களே. அமெரிக்கா மட்டும் நம்பி இருந்தோம்னாக்கா பலவீனமாயிடும். ஆனால் நம்ம அந்த டீலை ஒரு பக்கம் வரட்டும், டைவர்சிஃபிகேஷன் சேர்ந்து ஃபுல்லாக நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னாக்கா அந்த பலவீனத்தை தவிர்த்திட முடியும். ஓகே, அப்படி இந்த பக்கம் வாங்க. அமெரிக்காவுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பெனிஃபிட்டாக கிடைக்க போகுது இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்தியன் மார்க்கெட்டை வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு பெருசாக அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும் இனிமே. ரெண்டாவது விஷயம், இந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் இருக்குல்ல, அமெரிக்கா சார்ந்த சர்வீஸோ இல்லைனா உங்களுக்கு கூட்ஸோ, இதுக்கான ப்ரொடக்ஷன் காஸ்ட்லாம் அமெரிக்கா நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப கம்மியாக போகும். ஏன்னா அமெரிக்காவில் ஒருத்தர் வேலை பார்க்குறவங்களுக்கு கொடுக்குற சம்பளமும் இங்கே ஒருத்தவங்க வேலை பார்க்குறவங்களுக்கு கொடுக்குற சம்பளமும் வித்தியாசம் எந்த அளவுக்கு மாறுபடும் தெரியுதுல உங்களுக்கு. மூணாவது விஷயம், ஸ்ட்ராட்டஜிக் ஜியோ பொலிட்டிக்கல் லெவரேஜாக இந்த விஷயம் மாறும், அமெரிக்காவுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இல்லை அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா இந்த கார்பரேட் ப்ராஃபிட்ஸ் இருக்குல்ல, அது பயங்கரமாக ஹியூஜாக இன்க்ரீஸ் ஆகுங்க. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்தியராக நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இப்போ உலகம் முழுக்க குளோபல் அன்சர்டனிட்டியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்போ என்ன நடக்கும், யார் தலை ஊர்லனே தெரியல, எந்த நாட்டுக்கு பொருளாதாரம் அதில் பழத்துக்கு போகணும் புரியல. அப்போ ஏற்பட்ட இந்த அன்சர்டனிட்டியை இந்தியா ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றிருக்காங்களே, இதை நினச்சி நம்ம பெருமைப்படலாம். ஓகே, நம்ம இந்த நேரத்துலையும் நம்ம தப்பி பழைக்க முடியும்,
ஒரு நாடு 2 நாடு இல்லாமல் எல்லா சுற்றி இருக்க வேண்டிய ட்ரேட் டீலை போட்டால் என்னன்னு ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்ணிட்டு இருக்கோம்ல, இது நல்ல விஷயங்க. இதை நம்ம மனசார பாராட்டுவோம். ஆனால் எல்லாரும் தேடி வராங்கனாக்கா அவங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குன்றனால வராங்க. இதில் மேட்ச் பண்ணி பார்க்கணும், இந்தியாவுக்கு அதிக பெனிஃபிட்டா அவங்களுக்கான்னு சொல்லிட்டு. இதில் பர்சன்டேஜ் ஒன்று இந்த பக்கம் மேலே போனாலும் நம்ம எடுத்த டிசிஷன் தப்புன்ற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மெல்லிசான கோட்டுக்கு நடுவில் நம்ம இந்தியாவோட வர்த்தகத்துறை எப்படி டிராவல் பண்ண போகுதுன்னு தான் தெரியல. பார்ப்போம் அந்த அமைச்சர் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.